ஸோ பாடத்தின் தலைப்பு வணிகம், வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகள். ஸோ இந்த பாடத்தை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இது வந்து பாலிட்டி லெசனில் வரும். டாபிக் வந்து பாலிசி. ஸோ இப்போது பாடத்துக்கு போகலாம். ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் தான் இந்த வர்த்தகம், வணிகம் இதெல்லாம் பற்றி வரும். ஸோ இப்போ பாடத்துக்கு போகலாம். வணிகம், அதாவது இந்த வணிகம், வர்த்தகம் அப்புறம் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகள், இது வந்து பகுதி 13 இருக்குது. ஸோ இப்போ பாடத்துக்கு போகலாம். இந்த வணிகம், வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகள், இது சரத்து 301 307 வரையும் இருக்குது. ஸோ இந்த சரத்தை பற்றி பார்க்கலாம். 301 இது வர்த்தகம், வணிகம் மற்றும் வணிக போக்குவரத்துக்கு இடையே உள்ள சுதந்திரத்தை பற்றி தான் இது. அப்புறம் சரத்து 302 இது வர்த்தகம், வணிகம், வணிக போக்குவரத்து உறவுகளில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் பாராளுமன்றத்துடைய அதிகாரம் படித்தது தான், அதுதான் 302. அப்புறம் 303 இது வர்த்தகம் மற்றும் வணிகம் தொடர்பானங்களில் மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் அதிகாரங்களுக்கான கட்டுப்பாடு தான் அது. அடுத்தது சரத்து 304 பார்க்கலாம். இது மாநிலங்களில் வர்த்தகம் மற்றும் வணிகம் போன்றவற்றில் உள்ள கட்டுப்பாடுகள் தான் இது. அப்புறம் சரத்து 305 பார்க்கலாம். இது அரசினுடைய ஒற்றை வணிகத்தில் ஏற்கனவே உள்ள சட்டங்களை பாதுகாக்கிறது தான் இது. சரத்து 306 வந்து நீக்கப்பட்டுச்சு. அப்புறம் சரத்து 307 இது சரத்து 301 மற்றும் 304 வரை கொடுக்கப்பட்டுள்ள நோக்கங்களுக்காக அதிகாரிகளை நியமிக்கிறது தான் இது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு பகுதியில் 13 தான் சரத்து 301 307 வரை கொடுக்கப்பட்டதா. அது இந்திய எல்லைக்குள்ள உள்ள பகுதிகள், வர்த்தகம் மற்றும் வணிக உறவுகளை குறிப்பிடுறது தான் இந்த சரத்து. அப்புறம் சரத்து 301 பற்றி பார்க்கலாம். இந்த சரத்து வந்து இந்திய நிலப்பரப்பு முழுவதும் வணிகம் மற்றும் வர்த்தகம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என கூறுகிறது தான் இது. இங்கே சுதந்திரம் என்பது மாநிலக்கிடையே மட்டுமல்லாமல் மாநிலத்துக்கு உள்ளேயும் அடங்கும். சலுகைகள் வந்து மாநிலங்களுக்கு இடையே உள்ள தடைகளை நீக்குவதோடு வணிகம் மற்றும் வர்த்தகத்தை நாடு முழுவதும் மேம்படுத்துக்கான ஒரு செயல்பாடு தான் அது. அடுத்தது சரத்து 301 பற்றி பார்க்க போகிறோம். மாநில எல்லையில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை மீறுவதாக அமைந்துள்ளது இது. அப்புறம் சரத்து 302 305 பற்றி பார்க்கலாம். அதாவது 302 305 வரை உள்ள கூறப்பட்டுள்ளவை வந்து தவிர, அதாவது 302 305 வரை கூறப்பட்டுள்ள தவிர மற்ற அனைத்திற்கும் வந்து சரத்து 301 கூறப்பட்டுள்ள சுதந்திரம் வந்து உண்டு. அப்புறம் சரத்து 302 பார்க்கலாம். பாராளுமன்றம் வந்து ஒரு மாநிலத்துக்கு மற்றொரு மாநிலத்துக்கு இடையில அல்லது மற்றொரு இந்திய நிலப்பரப்புக்கு இடையில வணிகம் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றின் மீது பொது நலனுக்காக சட்டத்தின் மூலம் வரையறைகளை ஏற்படுத்தலாமே. அப்புறம் பொது நலன் கருதி பாராளுமன்றம் வந்து மாநிலத்துக்குள்ள அல்லது மாநிலங்களில் உள்ள வர்த்தகம், வணிக உறவுகளை தடை செய்யலாமே. ஆனால் பாராளுமன்றம் ஒரு மாநிலத்திற்கு சாதகமாக செயல்படக்கூடாது. அடுத்தது சரத்து 303 பற்றி பார்க்க போகிறோம். சரத்து 303 மாநில சட்டமன்றம் மாநிலத்துக்குள்ளும் அல்லது மற்ற மாநிலங்களுக்கிடையே வந்து நடைபெறும் சுதந்திரமான வணிகம், வர்த்தகம் ஆகியவற்றின் மீது பொது நலனுக்காக சட்டம் இயற்றுவதன் மூலம் வரையறைகளை ஏற்படுத்தலாம். அடுத்தது பொது நலன் கருதி மாநில சட்டமன்றம் மாநிலத்துக்குள்ள அல்லது மற்ற மாநிலத்துடன் வணிக மற்றும் வர்த்தக உறவுகளுக்கு வந்து தடைகளை விதிக்க முடியுமே. ஆனால் இந்த மசோதா வந்து சட்டமன்றத்தால் அறிமுகப்படுவதற்கு முன்பு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். ஒரு மாநில சட்டமன்றம் வந்து மற்றொரு மாநிலத்துக்கு சாதகமாக செயல்படலாம் கூடாது. அடுத்த சரத்து 304 பற்றி பார்க்கலாம். மாநில சட்டமன்றமானது தன்னுடைய மாநிலத்தில் தயாரிக்கும் அதே பொருளை மற்றொரு மாநிலம் அல்லது மாகாணத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் போது அந்த பொருள் மீது வரியை வந்து விதிக்கலாமே. இந்த வரி வந்து தன்னோட மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருள் மீது விதிக்கப்படும் வரியை போன்றுதான் மட்டுமே தான் இருக்க வேண்டும். அதிகப்பட்ட வரியை விதிக்கக்கூடாது. இந்த சரத்து வந்து மாநிலத்தால் முறைகேடாக விதிக்கப்பட்ட வரியை வந்து தடுக்கிறது. அடுத்தது சரத்து 305 பார்க்கலாம். ஏற்கனவே உள்ள சட்டங்கள் வந்து தேசியமயமாக்கல் சட்டங்களுக்கு உட்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு ஆதரவாக சுதந்திரத்தை அளித்துள்ளது. எனவே பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றம் வந்து வணிகம், வர்த்தகம், தொழில் அல்லது சேவை போன்றவற்றுக்கு தேவைப்படும் புதிய சட்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்த சரத்து 307 பற்றி பார்க்கலாம். பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சரத்து 301 அப்புறம் 304 சட்டங்களை செயல்படுத்துவதற்காக வந்து அதிகாரிகளை நியமிக்க இந்த சரத்தை வழிவகை செய்கிறது. அவ்வாறு நியமிக்கப்படும் நபர்களுக்கான அதிகாரம் மற்றும் கடமைகளை நிர்ணயிக்கும் பொறுப்பு வந்து பாராளுமன்றத்தில் தான் உள்ளது. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு.
இது ரொம்ப சின்ன பாடம் தான், ஆனால் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.